வணக்கம் நண்பர்களே. சத்சங்கம் உங்களை அன்போடு வரவேற்கிறது. நம்ம வாய் ஜீசஸ்ன்னு பார்த்துன்னு இருக்கிறோம் இல்லையா? நம்ம இன்னைக்கு அடையாளங்களை பெறுதல் அப்படின்னு நம்ம பார்ப்போம். இயேசு எதற்கு அடையாளமாக வருகிறார் அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஸோ யூதர்களோட அடையாளம் என்னன்னு கேட்டிங்கன்னா அடையாளம் தேடுறது. ஸோ இட் இஸ் சம் கைண்ட் ஆஃப் இஷ்யூ ஹேப்பனிங். என்னண்டு எப்பயுமே இந்த இந்த கஷ்டம் உண்டு. ஏன்னு கேட்டிங்கன்னா நான் எல்லாத்துக்கும் அடையாளம் தேடுவேன். நான் ஒரு ஹிந்து கன்வெர்ட்டு அப்படிங்கிறதுல நான் நிறைய அடையாளம் தேடியிருக்கேன். பிகாஸ் நான் ஒரு ஐடென்டிஃபைடாக நான் இருக்கவே விரும்பலை. ஸோ எப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு என்னோடய பயிற்சி எல்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா நாம் நல்லவர்கள், நமக்கு மத உதவி தேவையில்லை, இப்படியெல்லாம் நான் பெரிய கஷ்டத்தெல்லாம் நான் யோசிச்சிருக்கேன். பட் யூசி நான் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஓப்பனான ஒரு பேக்ரவுண்ட்லேருந்து வந்தேனான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. எங்கள் வீட்டில் எதுவுமே கிடையாது. நாஸ்திகமும் கிடையாது, ஆஸ்திகமும் கிடையாது. அதுதான் உண்மையான நிலைப்பாடு. நம்ம டெமோக்ரஸின்னு சொல்கிறாங்க இல்லையா? ஸோ ஒரு ஏத்திஸ்ட் அப்படின்னு சொல்கிறது நாஸ்திகம் சொல்கிறது இல்லைன்னு மறுக்கிறது இல்லை. அதில் அவங்க ஒரு கொள்கையில் இருக்காங்க. நாங்கள் எந்த கொள்கையிலையும் இருக்கிறதில்ல. எங்கள் வீட்டில் எந்த கொள்கையும் கிடையாது. கடவுளுங்கிற பேச்சே கிடையாது. ஆனால் யோசிச்சு பாருங்கோ, ஆண்டவர் என்னை சிறு வயதுலேருந்தே தெரிந்திருக்கிறார். நான் எப்பயுமே ஐ வாண்ட் டு பி மோர் ரிலீஜியஸ். எங்கள் மேரி மாவை சொல்லுவாங்கோ, ஆண்டவர் பேசணும், தெய்வம் பேசணும். ஒரு வயசு வந்ததுக்கப்புறம் தெய்வம் பேசணும். ஸோ பேசாத தெய்வத்தோடு நான் இனிமேல் வச்சுக்க மாட்டேன் அப்படிங்கும்போது ஏசப்பா அவரோட பேசினதாக அவருடைய சாட்சி இருக்கிறது. ஸோ பார்க்கலாம் நீங்கள் ஆண்டவர் எந்த அளவுக்கு அவரோட ரிலேட் பண்ணியிருக்கார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு தெய்வத்தோடு பேசும் அளவிற்கு அவர்களுக்கு நம்பிக்கை இருந்திருக்கிறது. ஸோ அப்போ நம்ம பார்க்கலாம் அந்த அளவுக்கு அவங்க டிவைன்லி கனெக்டடாக இருக்கிறாங்க. ஸோ வாட் எவர் இட் இஸ். பட் யூ சி, இது நமக்குள்ளே நடக்கிற விஷயந்தான். ஆனால் நாம் அந்நியர்களை உபசரித்தோம், அவர்களில் தேவ தூதர்களும் இருந்தார்கள். இப்படியெல்லாம் நம்ம பிழைப்பு நடந்துருந்தது. ஆமாம், இனிமேல் நடக்கும். ஆனால் you see something big is about அடையாளம். ஆமாம், the sign of என்ன சொல்கிறது, நீங்கள் எந்த அடையாளத்தில் நிலை நிற்கிறீர்களோ அப்படிங்கிறது தான் முக்கியம். ஸோ நான் இயேசுவை எப்படி அடையாளப்படுத்திக்கிட்டேன், எப்பயுமே ஆரம்பம் கொஞ்சம் இதுவாக தான் இருக்கும், கொஞ்சம் அமைதியாக தான் இருக்கும். ஆனால் நம்ம அடையாளத்தில் இருக்கிறோம் போது போக 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 நமக்குள்ள ஆன்மீக முன்னேற்றம் வருகிறது. ஆனால் ஆன்மீக முன்னேற்றத்தில் நம்ம சந்தோஷமாக இருக்கோமா? இல்லை, கண்டிப்பாக இல்லை. ஆமாம், அது பழைய வாழ்க்கையாக இருந்தாலும் அன்றைக்கி நம்ம கஷ்டப்பட்டோமே அப்படிங்கிற அந்த பதிவு இருந்தால் கூட அன்றைக்கி நமக்கு அறியாமையில் இருந்தோமே, இன்னும் அவ்வளோவா நமக்கு அகராதிலாம் தெரியாத, இன்னும் அவ்வளோவா நமக்கு இந்த மாதிரி பொங்கி பெருகி பேசக்கூடிய அளவுக்கெல்லாம் நமக்கு யோசனை இல்லையே அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். ஆனால் அதெல்லாம் முக்கியம் இல்லை. ஆண்டவர் பேசுகிறார் அப்படிங்கிற அடையாளத்தை நீங்கள் பாருங்கள். மேரியம்மாட்ட ஆண்டவர் பேசியிருக்கார். எந்த அளவுக்கு பேசியிருக்காருன்னா, அவங்களால இதை ஒரு தேவதைக்கிட்ட கேட்க முடியும். அவங்களோட தேவதைக்கிட்ட அவங்க வணங்கி தான் தேவதைக்கிட்ட இதை தேட முடியறது பாருங்க. அதுதான் விஷயம். ஸோ யூசி, இந்த சாட்சி சொல்லும் போது அவங்க அதில் அனுசரிச்சிருக்காங்க பாருங்க, தேடியிருக்காங்க பாருங்க. அப்படிலாம் நம்ம என்னைக்காவது இருந்திருக்கோமா? நீங்கள் அதை யோசிச்சு பாருங்க. நான் இருந்திருக்கேன், இப்பவும் இருக்கிறேன். ஐ டோன்ட் வாண்ட் டு டூ திஸ் பிகாஸ் எந்த ஒரு இடத்துக்கும் நான் போவேன். ஏன்னா அந்தளவுக்கு எனக்குள்ள ஒரு கனெக்டிவிட்டி இருக்கிறது. தரிசனங்கள்லையும் அந்த 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 வழிபாட்டு முறைகள், அந்த 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 கஷ்ட நஷ்டத்தில் நீங்கள் பார்க்கலாம். இந்த இமேஜரி மக்கள் விட்டே கொடுக்க மாட்டாங்க. நம்ம மக்கள் விட்டே கொடுக்க மாட்டாங்க. ஆமாம், எல்லா இடத்துலையும் ஒரு இமேஜரி இருக்கும். ஆனால் அவங்க அதில் இருக்காங்களா? நீங்கள் பார்க்கலாம். எப்பயுமே மக்கள் ரெண்டு மனசுங்க. ஆமாம்,
மக்கள் ரெண்டு மனசு. அவங்களோட ஆன்மீக அடையாளங்கிறது இட்ஸ் ஜஸ்ட் அன் இமேஜினரி. அவங்க ஒரு முருகர் படத்தை போட்டிருப்பாங்க அவங்க அவங்க லேபிளில். நல்ல இதெல்லாம் பூசிப்பாங்க, திருமண் காப்பு, சந்தனம், குங்குமம், அப்புறம் திருநீர் இதெல்லாம் அணிஞ்சுன்னு இருப்பாங்க. ஆனாலும் அவர்கள் இரட்டை மனதோடு இருப்பார்கள். அது ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம தெய்வீகமெல்லாம் ரெண்டு மனசுங்க. ஸோ மனசில் என்ன இருக்குது, மனசில் என்ன இருக்குது, இது ஒரு அடையாளமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை இருக்குது. அது வந்து ஒரு பேக்ரவுண்ட். அப்போ நம்ம பார்த்து தானே பேசிகிட்டு இருக்கோம். ஸோ நம்மக்கிட்ட அடையாளம் என்ன இருக்கிறது நம்ம பார்க்கணும். ஸோ அடையாளமாக நாம் வந்து இயேசுவை பார்க்க முடியுமா? முடியாது. ஆமாம். ஏன்னா இயேசு சூழலற்றவர். இதுதான் அடையாளம். அடையாளம் சூழலற்றது அப்படின்னு பார்க்கணும். அப்போ நம்ம அடையாளத்து இடத்துல அர்த்தம் இல்லையோனோ. ஸோ ஆண்டவர் எப்பயுமே சூழலற்றவர், நீங்கள் பார்க்கலாம். ஸோ நம்ம சத்சங்கத்துக்கு வருவோம். ஸோ நம்ம என்ன கதை சொல்லுவோம், இது மகாபாரதம், இதுமாரி யுத்தம் நடந்தது, பங்காளி சண்டை நடந்தது, தர்மம் ஜெயித்தது, அதர்மி செத்து போனால் யதா யதா தர்மஷ்ய அப்படின்னு நம்ம சொல்லலாம். பட் வாட் எவர் இட் இஸ் நாட். இது ஒரு அடையாளமா? நீங்கள் பார்க்கலாம். ஒரு யுத்த வெற்றி உங்களோட அடையாளமா? நீங்கள் போய் கேட்டு பாருங்க, வென்றவர்களை போய் கேட்டு பாருங்க, யுத்த வெற்றியில் அவங்களுக்கு சந்தோஷம் இல்லைங்க. ஆமாம். அதே மாதிரி இவங்க சூதாடினார்களே, தோற்று போனார்களே, ஆமாம், அவன்கிட்ட போய் கேட்டு பாருங்க, ஒரு சூதாடிகிட்ட போய் கேட்டு பாருங்க, இது உனக்கு சந்தோஷமான்னு. இல்லை, அவன் சூதாடுறதை நிறுத்திட்டான், அவன் களத்துக்கு வந்துட்டான், அதனால எனக்கு சந்தோஷம் இல்லை. அதுதான் விஷயம். ஸோ அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க, தெரியுமா பாஸ்டர் தான் உனக்கு ஒப்பு கொடுத்தாரு, தெரியுமா உனக்கு? எனக்கு தெரியாதா? யூசி seems to be different. நான் வித்தியாசமாக இருக்கேன். நான் உங்களுக்கு பாஸ்டர் என்ன ஒப்பு கொடுத்தாருன்னு உங்களுக்கு தெரியாதா? எனக்கு தெரியாதா? அவர் என்னண்ட முன்பே ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கேங்கிறது தான் விஷயம். ஆமாம். யூசி ஒரு டிசைபிள்ஷிப்பில் இப்போ யூதாஸு காட்டி கொடுக்க போகிறான்னு இயேசுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். ஆமாம். ஆனால் அவன் வந்து சாத்தான் அப்படிங்கிறது தான் நமக்கு தெரியாது. அந்த சாத்தான் புகுந்தான் அப்படிங்கிறது தான் நமக்கு தெரியாது. ஸோ நீங்கள் பார்க்கலாம், நான் ஒரு கதை சொல்ல போகிறேன். அதாவது அடையாளத்தில் ஒன்று சொல்ல போகிறேன். ஆக்சுவலி இந்த மாதிரியான கதையெல்லாம் பெருசுப்படுத்த மாட்டாங்க. பிகாஸ் எப்பயுமே அந்த யுத்தம், அந்த தியாகம், அந்த மாதிரி விஷயங்களை தான் நம்ம யோசிச்சுட்டு இருக்கோமோ தவிர இதனால் நம்ம பலன் பெறுகிறோமா அப்படிங்கிறது ஒரு கிளை கதை மாரி போயிடும் இந்த பலன் விஷயம்லாம். ஸோ கொஞ்சம் நம்ம இதையும் சேர்த்து படிப்போமே. இதில் வந்து கேளுங்கோலே, துந்துகாரின்னு ஒருத்தர் இருந்தானா, அப்புறம் கோகர்ணன்னு ஒருத்தர் இருந்தானா. இந்த துண்டுக்காரி ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப ரெபலிஸ். அவன் வந்து அவன் அப்பா சொத்தெல்லாம் அழிச்சிட்டான். ரொம்ப தவறான நடக்கையில் அவன் ரொம்ப இந்த கெட்டகுமாரனை போல் போயிட்டான். அவன் செத்தே போயிட்டான். சரி, இப்போ கோகர்ணன் இருக்கான், இவன் சகோதரன். இப்போ வந்து இவன் என்ன பண்ணுறா, இவன் சகோதரனுக்கு இவன் வந்து கர்மாலாம் பண்ணிட்டு இருக்கான். பண்ணியும் அவனுக்கு வந்து திருப்தியாக இல்லை. இந்த வந்து துண்டுகாரிங்கிறவன் ஒரு முக்தி பெற்றதா அவனுக்கு பதிவு இல்லை. ஸோ இப்போ இவன் வந்து ரொம்ப வைதிக சுவாமி, ரொம்ப 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 இதுவாக இருக்கான், ரொம்ப விழிப்புணர்வோடு இருக்கான். ஸோ இவனுக்கு எல்லாமே தெரியறது, இது எந்த லிமிட்டில் இருக்குது, இது எந்த உயரத்துக்கு போகுது அப்படிங்கிறதெல்லாம் இவனுக்கு தெரியறது. ஸோ இப்போ துண்டுகாரிக்கு நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்னு அவன் யோசிக்கிறான். ஸோ அதாவது துண்டுகாரியின் ஆத்மாவுக்கு நம்ம என்ன செய்ய முடியும், பேசு அப்படின்னு அவனுக்கு கட்டளை வருகிறது. ஸோ யார்கிட்ட? கோகர்ணன் கிட்ட. கோகர்ணன் என்ன செய்கிறான், துண்டுகாரியின் அந்த ஆன்மாக்கிட்ட பேச போகிறான்னா என்ன பேச போகிறான்? தான் கேட்குறேன். சந்தோஷம். சரி, திஸ் கைண்ட் ஆஃப் இந்த ஒரு தளத்திலையாவது நமக்கு வந்து கொஞ்சம் நேரம் கொடுப்போமே அப்படிங்கிறதாட்ட இந்த யூடியூப்பில் நான் உங்களுக்கு ஒரு ரிலேட்டிவாக என் கைண்ட் ஆஃப் செட் ஆஃப் வியூவர்ஸுக்கும் நான் வந்து பேசணுங்கிறதுக்காகத்தான் நான் வந்து எல்லாருக்கையும் பேசுவேன். இந்த கதை உங்களுக்கு இப்போ வைரலாக இருக்குதா? மக்கள் இதை பார்க்குறாங்களா? இது தெரிஞ்சிருக்காங்களா? எனக்கு தெரியாது. பட் நான் யார்கிட்டையாவது பேசும்போது ஒரு வேளை இந்த கதை அவங்களுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா என்னால் இதையும் ரெஃபர் பண்ண முடியுங்கிறதுனால தான். இப்போ நம்ம பார்ப்போம், கதைக்கு வருவோம். இந்த கோகர்ணன் ஒரு ரெமெடி கண்டுபிடிச்சான்.
இந்த துந்திகாரிங்கிற ஆத்மா கிட்ட அவனால் பேச முடியும்னு நினச்சான். சரி, ஆத்மா வந்துச்சா? ஆத்மா வந்து நீ வந்து ஒரு மூங்கீர் கொம்புக்குள்ள சேர்ந்துரு. சரி, சேர்ந்துட்டா? மூங்கீர் கொம்பா இருந்ததா? சரி, மூங்கீர் கொம்புக்குள்ள அவன் பேசுகிறான்னா என்ன பேசுகிறான்? பாகவதம் பேசுகிறான். ஸோ பாகவதம்ல என்ன பேசியிருப்பான் அவன்? ஐயோ, ரொம்ப பரத வம்சம், சந்திர வம்சம், சூரிய வம்சம், இப்படி தான் பேசிட்டு இருப்பான். இவனை பெற்றான், அவனை பெற்றான்னு சொல்லிட்டு இருப்பான். இட்ஸ் நாட் இது வந்து அந்தன பரம்பரையிலேருந்து வந்த சத்திரிய பரம்பரை அப்படின்னு சொல்லுவான். ஸோ இது ஸ்டேட் அண்ட் சர்ச் அப்படின்னு சொல்லுவான், என்ன வேணால் சொல்லுவான். இப்போ அதெல்லாம் ஒரு கதைப்பதிவா. ஆனால் இதில் வந்து இந்த துந்துகாரிங்கிற இந்த ஆத்மா சூழலற்றதாக இருந்தது. நீங்கள் பார்க்கலாம், நீங்கள் அந்த இடத்துக்கு போயிட்டீங்கன்னு சொல்லுங்க, நரகமோ பாதாளமோ அங்கே கூட உங்களுக்கு இடம் இல்லை. பாதாளத்துலேயும் இடம் இல்லை, நரகத்துலேயும் இடம் இல்லைன்னு போகும்போது நீங்கள் வந்து ஒரு என்ன சொல்ற டர்புலன்ஸில் போயிடுவீங்க. என்னதான் வழி, ஆமாம், என்னதான் கதை அப்படி. சம் பீப்புள் டூ தேட்னா எப்பயுமே அவர்கள் நாடகத்தில் இருக்கிறார்கள், கதை கேட்க துடிக்கிறார்கள். ஆனால் அது நீங்கள் இப்படி செத்து போய் ஆன்மாவான பிறகு தான் அதோட அர்த்தம் உங்களுக்கு புரியும். இப்போ நீங்கள் கதை கேட்டீங்கன்னா என்ன கதை கேட்கும் உங்களுக்கு? யோசிச்சு பாருங்க. எப்போ உனக்கு கண்டிப்பாக வலி இருக்கும், நீ தான் கொஞ்சம் பார்த்துக்கணும். ஆமாம், நீ தான் கொஞ்சம் இது பண்ணிக்கணும். ஆமாம், நீ தான் ஒன்று சஸ்டெயின் பண்ணிக்கணும். ஆமாம், உயிர் போயிடும், ஆனால் போகாமல் நீ தான் பார்த்துக்கணும் அப்படின்னு உங்களுக்கு செய்தி சொல்லப்படும். இதை தவிர வேறு என்ன கேட்டு நீங்கள் குறிப்படைய போகிறீங்க? கேளுங்க. இப்போ துந்துகாரிக்கு கதை சொல்லப்பட்டது. அவன் வந்து ஆண்டவர் சூழலற்றவர் அப்படிங்கிறத அவன் தெரிஞ்சுக்கிட்டான். ஆமாம், தெய்வம் சூழலற்றதுங்கிறத அவன் தெரிஞ்சுக்கிட்டான். அவன் முக்தியே பெற்றுட்டான். அந்த மூங்கில் கொம்பு வெடித்து அவன் வந்து முக்தி போனதாக, அவனுக்கு வைகுண்டம் போனதாக அவனுக்கு பதிவு. சரி, போதும், நம்ம கதைக்கு வருவோம். இயேசுவோட நம்ம அடையாளத்தை நம்ம என்ன பார்க்குறோம்? நம்ம அதை பார்க்கலாம். இயேசுவோட தனித்துவமான அடையாளம் என்ன, நீங்கள் அதை பார்க்கணும். ஸோ தனித்துவமான இயேசுவின் அடையாளம் அப்படிங்கிறது பார்க்கும்போது இயேசு ஒரு தியாகம், இயேசுவின் கல்வாரி தியாகம். அவர் வந்து அவர் சூழலற்றவராக இருந்தும் கூட அவர் அதை சந்தித்தார். ஆமாம், நீங்கள் அதை பார்க்கலாம். ஸோ இப்போ நான் சொல்லிட்டேன், யுத்தத்தால் உங்களுக்கு முடிவு இல்லை, என்ன சொல்கிறது, சூதாட்டத்தாலும் உங்களுக்கு சந்தோஷம் இல்லை. அதாவது நீங்கள் வந்து தீயவனாக போயிட்டா கூட அப்போ அதுலேயும் உங்களுக்கு சந்தோஷம் இல்லை. நீங்கள் வந்து தர்மத்துக்காக போராடினாலும் உங்களுக்கு சந்தோஷம் இல்லை. அப்போ இதுதான் செயல் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு தியாகம், ஒரு புத்தி வந்துட்ட மனிதனுடைய தியாக செயல், நீங்கள் அதை பார்க்கணும். ஸோ அப்போ நீங்கள் பார்க்கலாம், ஆண்டவர் ஒரு பார்த்து உன் பாவம் மன்னிக்கப்படுகிறதுன்னு சொல்கிறார். சரி, அவர் தான் பாவம் இல்லாமல் இருக்கிறாரு, அவர் ஏன் பாவத்தை வந்து அணுகுகிறார்? பாவத்தையே அவர் வந்து பாவம் மன்னிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்கிறார். பாவம் மன்னிக்கப்படுறதுன்னா உனக்கு ஒரு புது வாழ்க்கை இருக்குப்பா அப்படின்னு சொல்கிறார். அவ்வளோதான். ஏன் நீங்கள் பெருசாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கிறீங்க? பாவங்கிறது இலக்கை தவற விடுவது, அப்போ உங்களுக்கு ஒரு புது இலக்கு வருதுப்பா அப்படின்னு ஒரு நோயாளி எழுந்திரிச்சு உட்காந்துருக்கான். அவன்கிட்ட ஒரு புது இலக்கு இருக்குங்கிற சொல்கிறதுல தப்பு ஏதாவது இருக்கா? உன் பாவம் மன்னிக்கப்பட்டதுன்னு சொல்கிறது தப்பு இருக்கா? அவன் இன்னுமேனு ஒரு நோயாளியாகவே இருக்கணுமா? நீங்கள் சொல்லுங்கள். இந்த துந்துக்காரியை போல் பேசாசாவே இருக்கணுமா? தேவையில்லையோன்னு ஒரு முக்தி செயல் இருக்கிறது. நீங்கள் இப்போ முக்தியின் ஆத்மாவாக இருக்கிறீங்க, பேசப்படுகிற ஆத்மாவாக இருக்கிறீங்க, பேசி உங்கள் கூட சரி செய்ய முடியுங்கிற நிலைமையில இருக்கீங்க. ஆனால் பாருங்க, இவன் செஞ்சதெல்லாம் தப்பு, இவன் பண்ணதெல்லாம் பாவம். ஆனால் இவனுக்கு கர்மா பண்ண ஒரு சகோதரன் இருக்கிறான், இவன் பேசுவதை கேட்கக்கூடிய நிலைமையில வந்திருக்கிறான். அப்படிங்கும்போது இவன் வந்து மூங்கில் கொம்பில் சேர முடியும், பாகவதம் கேட்க முடியும்னா அப்போ கேட்கட்டுமே. சரி, கேளுங்க. இப்போ ஒரு கதையில் நம்ம என்ன தான் கற்றுக்க முடியும்? சூழல் இருக்குதா, சூழலற்றதா இருக்குதா? நம்மளோட ஆண்டவர் நாமமே சூழல் தான். நான் இருக்கிறவராக இருக்கிறேன்னு ஆண்டவர் சூழலை எடுத்துட்டு இருக்காருங்க. அதனால் நம்ம சூழலற்றவராக இருக்கிறோம். அப்போ யார் சூழலற்றவராக இருக்கிறார்? ஆண்டவரின் பிள்ளைகள் சூழலற்றவராக இருக்கிறோம். அப்போ ஆண்டவர் சூழலாக இருக்கிறார். அப்போ நீங்கள் பார்க்கலாம், ஒரு சூத்திரதாரி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது. அது வந்து விரோதி நமக்கு சொல்கிற கான்செப்ட்.
ஆமாம் எனக்கு தெரியும்ப்பா, நீ தான் எல்லாத்துலேயும் சூத்திரக்காரி. ஸோ அதாவது இந்த வடிவேல் காமிச்சோம், எவ்வளோ அடி வாங்கினாலும் தாங்குறாங்க மாரி. இல்லை, இது உண்மை இல்லை, இது உண்மை இல்லை. ஆமாம், இப்போ நீ ஆண்டவரை பார்த்தா நீங்கள் அப்படி தான் சொல்ல முடியும். அத்துமீறல் நடக்கும், அத்துமீறல் நடக்கும், நான் வந்து கொல்லப்படுவேன், சிலுவையில் ஏற்றப்படுவேன், இதெல்லாம் நடக்கத்தான் போகிறது, கொடுமை நடக்க போகிறது, கொலை நடக்க போகிறதுன்னு தான் ஆண்டவர் சொல்கிறார். ஆனால் இது அநேகருக்கான நல்லதுன்னு சொல்கிறாரு. எப்படிப்பா அநேகருக்கான நல்லது? கொலையில் ஏதாவது நல்லது இருக்குதா? ஆண்டவர் சூழலற்றவருங்கிறது தான் நல்லது. நீங்கள் அதை பார்க்கணுங்க. நீங்கள் அதை பார்க்கணுங்க. யோசிச்சு பாருங்க. இப்போ அவர் மட்டுமா அப்படி இருக்காரு? ஸ்தேவானை கொல்றாங்கோ, கல்லெடுத்து கொல்றாங்கோ. நான் பார்க்குறேன், ஆண்டவர் பிதாவின் வலது பாசத்தில் இருக்கிறத நான் பார்க்குறேன், நான் ஸ்தேவான்னு சொல்லுகிறார். அப்போ யோசிச்சு பாருங்க, ஏன் என்னதான் சூழல்? ஆமாம், ஏன்னா சூழல் நம்ம பார்க்குற மாதிரி இல்லை, சூழல் அங்கே இருக்கிறது, பரலோகத்தில் இருக்கிறது. நீங்கள் பார்க்கணும், நீங்கள் கிறிஸ்துவின் நிலையை நீங்கள் கெடுத்துக்கொள்ளணும். நம்ம எங்கேயாவது ஒரு 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 தலைமைக்கு கீழே வரணும். நம்ம தலைமை இயேசு கிறிஸ்து அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கணும். ஸோ ஆண்டவரை நீங்கள் கிறிஸ்துவின் ஸ்தானத்தில் கொண்டு வந்து அலிங்க நதியோரத்தில் ஜீவா விருட்சத்தின் நிற்க வீட்டில் சேர்ந்திட வாஞ்சிக்கிறேன் அப்படி அந்த மாதிரி அவரோட தலைமையின் கீழே, அவருடைய அந்த சேனையின் தலைமையின் கீழே நம்ம வரணும். இல்லைன்னா அவன் சேனைக்கு போயிடுவோம், வலுசற்பத்தி சேனைக்கு நம்ம போயிடுவோம். ஸோ அப்போ நம்ம 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 பெற்றுக்கொள்ளுகிற அடையாளம் என்னதுன்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவருடைய தனித்துவமான அடையாளம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவர் எதுலேயுமே சூழலற்றவர் அப்படின்னு. ஆமாம், சரிங்க. நாம் என்ன கற்றுருக்கோம்? நீங்கள் அதை பாருங்க. நம்ம என்ன கற்றுருக்கோம்? ஸோ இப்படி ஒரு இது இருக்குது, என்னது, பரமேஸ்வரன் ஒருத்தர் இருந்தார். இங்கே வந்து பார்வதி தேவின்னு ஒருத்தர் இருந்தாங்க. அவங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது, அவங்களுக்கு பிள்ளை இல்லையா? அப்போ வந்து ஒரு அசுரன் வந்து தவம் பண்ணி, தாரகாசுரனா, ஆமாம், அவன் வந்து தவம் பண்ணி இப்படி பிள்ளையற்ற இவர்களுக்கிட்டேருந்து நான் வந்து சாகணும் அப்படின்னு வர வாங்கினானா. சாகாவரமாக போயிட்டு தான். ஸோ நீங்கள் பார்க்கலாம். ஆனால் நீங்கள் யோசிச்சு பாருங்க, இப்போ நீங்கள் எந்த நிலமையில் இருக்கிறீங்களோ, ஆமாம், இது நீங்கள் எடுத்துக்கோங்க, இது ஒரு ஜீவாத்மா, இது ஒரு பரமாத்மான்னு எடுத்துக்கோங்களேன். இப்போ ரெண்டு பேத்துக்கும் நடுப்புற ஒரு இது இருக்குது, ஒரு கேள்வி இருக்குது. என்ன கேள்வி? உன்னை யார் ஒப்பு கொடுத்தா? அப்படி என்னை யாரும் ஒப்பு கொடுக்க முடியாது. ஸோ நீங்கள் பார்க்கலாம். ஸோ இட் இஸ் நாட் அபவுட் த என்ன சொல்கிறது, சூழல், அதாவது சூழலின் சர்க்கம்ஸ்டன்ஸின் இஷ்யூ இல்லை இது. ஆமாம், இட் இஸ் அபவுட் என்ன சொல்கிறது, இது வந்து அவர்கள் எப்படியுமே கணவன் மனைவி தான். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த பளிங்கு நதியும் ஜீவ விருஷமும் அவர்கள் கிறிஸ்துவை கொடுக்காத? நீங்கள் அதை தெரிஞ்சு. ஸோ அப்போ ஜீவாத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் கிறிஸ்து அடையாளமாக இருக்கிறார். ஸோ அப்போ நாங்கள் பார்க்கலாம். அப்போ ஆண்டவர் எப்படி அடையாளம், என்ன மாதிரியான அடையாளம் நமக்கு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஆண்டவர் ஒரு பரிந்துரையின் அடையாளம். அதுதான் நம்ம எப்பயுமே யோசிக்கிறோம். ஆமாம், ஆண்டவர் தான் உண்மையான பரிந்துரை. அவர் ரத்தம், ஆண்டவர் தன் ரத்தத்தை கையில் வைத்து பரிந்துரை செய்கிறார். இதை விட ஒரு பெரிய அடையாளத்தை நீங்கள் இதில் பார்க்க முடியுமா? அதாவது ஒரு கதையில் கேட்க முடியுமா? ஸோ இந்த கதைக்கே துண்டுகாரி முக்தி பெறுகிறான் அப்படின்னு சொன்னால், முக்தி பெற்றவன் எங்கே இருக்கணும்? இயேசுகிட்ட இருக்கணும் இல்லையா? ஸோ ஆண்டவர் ஒரு ஒரு கதைப்பதிவையே அவர் வந்து பரிந்து பேசுகிறார், தன்னோடு சேர்த்து கொள்ளுகிறார், தன் ரத்தத்தால் சேர்த்து கொள்ளுகிறார். அவர் வந்து இங்கே கீழே இருக்கிற எண்ணெயும் சேர்த்துக்குவார், பலிபீடத்தில் இருக்கிற ஆன்மாவையும் அவர் சேர்த்துக்குவார். ஸோ அதுதான் கிறிஸ்துவின் அடையாளம். ஸோ கிறிஸ்துவின் அடையாளம் கேட்டிங்கன்னா எல்லா இடத்துலையும் இருக்கும். ஆமாம், ஒரு தூதனின் அடையாளத்தை இயேசு பெறுகிறார். ஆமாம், ஆண்டவர், இது ஆண்டவருடைய ஆத்துமா, இது இயேசுடைய ஆத்துமா அப்படிங்கிறத நாம் வந்து தனித்துவமாக ஆண்டவரை கிறிஸ்துவா பாவித்து, கிறிஸ்துவை நம்மளுடைய என்ன சொல்கிறது, நம்மளுடைய ஒரு இதுவாக பார்க்கணும், ஒரு வரமாக பார்க்கணும். ஆமாம், நம்மளை தடைப்படுத்துகிற தாரகாசூரனா அந்த அந்த அதை நீக்கி போடுகிற ஒரு
ஒரு இணைப்பின் பலனாக பார்க்கணும். ஆமாம், ஒரு என்ன சொல்கிறது, ஒரு 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 தாய் தந்தையராக நாம் வந்து கிறிஸ்துவுக்கு இருக்கணும், அடையாளப்படணும். ஸோ அப்படி தான் நம்ம பார்க்குறோம். அப்போ நம்மக்கிட்ட என்ன, நம்ம பிள்ளைங்களா இல்லை, நம்ம வீட்டில் நிறையா இருக்குது. ஆமாம், நமக்கு இல்லைனாலும் நம்ம வீட்டில் நிறையா இருக்குது. ஆனால் நமக்கு கிறிஸ்துவின் ஒரு அடையாளம் தான் நமக்கு. உங்களை நான் பெற்றேன் அப்படின்னு பவுல் சொல்கிற மாதிரி. ஸோ நீங்கள் பிறக்கணும், ஆண்டவரில் பிறக்கணும், ஆண்டவர் உங்களில் பிறக்கணும். நீங்கள் இந்த பரிந்துரையின் அடையாளத்தை மையப்படுத்தணும். ஸோ நாங்கள் இன்னொரு கதை சொல்கிறோம். ஸோ இப்போ நம்ம சொன்னோன்னா, அதாவது ஒரு யுத்தம் கூட உங்களுக்கு வந்து பலன் இல்லை அப்படின்னு அது ஒரு கதை இருக்குது. அது என்ன கேட்டிங்கன்னா, ஒரு அடையாளம் இருக்குது. என்ன அடையாளம் இருக்குன்னா, ஒரு குடும்பம் இருந்தது. அதில் ஒரு தாய் தந்தையர் பிள்ளைகள் இருக்குது. ஸோ இப்போ ஒரு விருந்தாடி வருகிறோம். ஆமாம், நம்ம வந்து தான் சொல்லுவோமே, அதித்தி தேவோ பவன்னு. ஸோ அப்போ ஒரு அதித்தி வராரா. இவங்க வந்து ராத்திரி சாப்பாட்டுக்கு கொஞ்சமாக வச்சுருந்தாங்க. இந்த ஒரு வீட்டில் ஒரு தாய் தந்தையர் 2 பிள்ளைகள் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். 4 பேரும் 4 தட்டில் கொஞ்சோண்டு சாப்பாடு வச்சுருந்தாங்க. ஆனால் இந்த அதித்தி வந்ததுல அவர் ரொம்ப பசி. ஆனால் 4 தட்டு சாப்பாடையும் அவரே சாப்பிட்டுட்டாராம். ஸோ அவர் வந்து அந்த வீட்டின் இந்த வீட்டின் அடையாளத்தை ஒரு கீரி பிள்ளை பார்க்குறத பார்த்துட்டு, அதில் இந்த அதித்தி அந்த விருந்தாடி எதை சிந்தினானோ அதில் போய் புரண்டோடனே பாதி உடம்பு வந்து தங்கமாக மாறிட்டா. சரி, இப்போ அது வந்து இப்போ நீங்கள் யுத்தத்தில் ஜெயிச்சு சக்கரவர்த்தியாக இப்போ பாருங்கோ, இனிமேல் துரியோதனம் இல்லை, இனிமேல் தீமை இல்லை, இனிமேல் யாரோடைய தலைமையிலையும் பிடிச்சி இழுக்க மாட்டான். ஆமாம், இனிமேல் வஸ்திர அபகரணம்லாம் கிடையாது, இனிமேல் பெண்கள் பாதுகாப்பாக இருப்பார்கள் அப்படிங்கிற நிலைமையை வந்துருச்சு. ஆனால் இவன் ஒரு யாகம் நடத்துகிறான். அங்கே போய் இந்த கீரி பிள்ளை அந்த அவிசு அந்த இதெல்லாம் அதில் அங்கே என்ன செஞ்சுருக்கோ அது மேலே போய் புரளுது. ஆனால் அது வந்து முழுமையாக தங்கமாகவில்லை. ஸோ நான் அங்கே போய் பாதி தங்கமானேன், இங்கே வந்து மீதியும் நான் தங்கமாகிடுவேன், பொன்மயமாக மாறிவிடுவேன்னு நினச்சேன். ஆனால் அந்த அடையாளத்தோடு இந்த அடையாளம் சேரலையே, ஏன்னு கேட்குது. ஏன்னா அதுதாங்க நம்மளுடைய நிந்தை. ஆமாம், ஏன்னா நம்மளுடைய எந்த ஒரு கர்மாவிலையும் எந்த ஒரு இதுலேயும் இயேசுவின் அடையாளம் இல்லை, பரிந்துரையின் அடையாளம் இல்லை, ஒரு மனுஷகுமாரின் அடையாளம் இல்லை. ஆமாம், யாரோ என்னமோ ஏதோ சொல்லிக்கிறாங்க, எங்களுக்குள்ளேயும் இது இருக்கிறாரு, மனுஷகுமாரின் இதெல்லாம் இருக்குது, அனுசரிப்பெல்லாம் இருக்குது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, கண்டிப்பாக இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்மளாண்ட இல்லைங்கிறத நாம் ஒத்துக்கணும். ஸோ இது ஒரு என்ன சொல்கிறது, இது ஒரு அனுசரிப்பின் உணவு தான் தவிர பரிந்துரையின் உணவு இல்லை அப்படின்னு நம்ம வாங்குவோம். அதான் நான் சொல்கிறேன், விரதம் பண்ணுறோம், நைவேத்தியம் பண்ணுறோம், ஆனால் இதெல்லாம் உடம்புக்கு தானே தவிர ஒரு ஆத்மாவுக்கு இல்லை அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அப்போ நம்ம ஆத்மாவுக்கு எது செயல்னு கேட்டிங்கன்னா, ஒரு சூழலற்ற ஆண்டவர் தன்னை சூழலுக்குள்ளே இருக்கிறவராக இருக்கிறார். இதுதாங்க அடையாளம். ஆமாம், ஸோ ஆண்டவர் தன்னை சூழலுக்கு உட்படுத்தி உங்களையும் என்னையும் மீட்டு கொள்கிறார். அப்படி பார்க்குறோம். இது வந்து அற்புதமான அடையாளம். ஸோ இப்போ நம்ம பார்க்குறோம். அப்போ அவன் வந்து என்ன பண்ண முடியும் இனிமே? ஸோ இதுதான் காலம், இதுதான் வெற்றியின் இழிவு. ஆனால் யோசிச்சு பாருங்கோ, இப்போ நீங்கள் என்ன சொல்ல முடியும்? ஆமாம், நீங்கள் என்ன சொல்ல முடியும்? ஸோ இப்படி தான் இருக்குது. ஆனால் இதுலேயும் ஆண்டவர் சூழலற்றவர். ஸோ நம்ம வந்து காலம் போக போகுது, ஒரு மாதிரி இருக்காதுங்க. முன்னாடி இருந்த வேல்யூஸ்லாம் பின்னாடி இருக்காது, வேல்யூஸே இருக்காது. அப்போ நீங்கள் என்ன செய்வீங்கோ? ஒரு மதிப்பே இருக்காது எந்த ஒரு கதைக்கும், எந்த ஒரு கற்பனைக்கும், எந்த ஒரு அடையாளத்துக்கும். ஸோ ஆனால் நாம் வந்து இயேசுவின் அடையாளத்தை அனுசரிக்க முடியும். அவருடைய பரிந்துரையை நம்மளால் ஒரு என்ன சொல்கிறது, பெற்றுக்கொள்ள முடியும். நம்ம பரமாத்மாவோட சேர முடியுங்கிற இந்த நற்செய்தி நம்மளாண்ட இருக்கிறது. தீமை இனி இருக்காது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்குவோம். அதுதான் சத்சங்கம். நன்றி நண்பர்களே.